ஜப்பான்ல இருந்தாலும், எங்க இருந்தாலும் என்ன, இந்த மாரி ஃபெஸ்டிவல், பண்டிகைலாம் சாமி கும்பிட்றதெல்லாம் எப்படி மிஸ் பண்றது? ஸோ, இன்னைக்கு வந்து திருவாதிரை நாள். லார்ட் சிவனுக்கு ரொம்பவே வந்து சிறப்பான நாள் இன்னைக்கு. ஸோ, அதுக்கு வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து ஒரு திருவாதிரை களி தான் பண்ணியிருக்கேன். ஸோ, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில வந்து 1 கிளாஸ் பச்சரிசிய வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடயே வந்து 2 ஸ்பூன் வந்துட்டு பாசிப்பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்துட்டு, அதோடயே 3 ஏலக்காவையும் போட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஸோ, மீன்மேல் இன்னொரு அதே கடாயில வந்து 2 கிளாஸ் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ 2 கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு 6 கிளாஸ் 5.5 கிளாஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து ஒரு கொதி வந்துட்ட பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி, பருப்பு, ஏலக்காவையும் போட்டு இது நல்லா வந்து ஒரு களி மாதிரி வந்து கிண்டுங்க. இது அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ இது நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்துட்ட பிறகு இப்போ நெய்யை வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையும் வந்து நல்லா வந்து வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையும் போட்டு இறக்கிங்கன்னா சூப்பரான வந்துட்டு களி ரெடி. இது வந்து அரிசி பருப்பு தான் சேர்த்துருக்கங்கனால கிட்டத்தட்ட கொஞ்சம் சக்கரை பொங்கல் டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் அதை விட ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அல்வா டேஸ்ட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் மோரோவர் இது ஒரு ஹெல்த்தியான களியும் கூட. ஸோ அப்படியே வந்து இதை சாமிக்கும் படைச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஸோ தேங்க்யூ, பாய்.